பாடகி சுசித்ராவுடைய ஒரு பேட்டி நேத்து ஒட்டுமொத்த மீடியாக்களுடைய கவனத்தையுமே திசை திருப்பியிருக்கு. ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து செய்திகள் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. அதுல சுசித்ரா தன்னுடைய பங்குக்கு பல விஷயங்களை பற்றி பரபரப்பாகவும் பேசியிருக்காங்க. அதுல தனுஷ் ஐஸ்வர்யாவுடைய விவாகரத்தை பற்றியும் அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருப்பது என்னவென்றால், ஐஸ்வர்யா ஒரு நல்ல அம்மாவே கிடையாது, அவர் எப்போதுமே தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்களாம். அந்த விஷயத்துல தனுஷுக்கு தான் என்னுடைய ஆதரவு அப்படின்னு பேசியிருக்காங்க. விவாகரத்துக்கு பிறகுதான் தான் சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்றது போல அவங்க காட்டிக்கொள்றாங்க. ஆனா தனுஷுடன் இருக்கும்போது அவங்களுடைய திறமையை யாருமே கட்டுப்படுத்தல. அதே போல தனுஷ் பல நடிகைகளுடன் டேட்டிங் செய்ததாக குற்றச்சாட்டும் வச்சிருக்காங்களாம். அதே அளவிற்கு ஐஸ்வர்யாவுமே திருமண வாழ்க்கையில இருக்கும் பொழுது டேட்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்களாம். இதன் மூலம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டுதான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத சுசித்ரா இந்த பேட்டியில பேசியிருக்காங்க. சுசித்ரா இந்த பேட்டியில நம்ம ரஜினி சாருடைய குடும்பத்தை பற்றி பேசியதால ரஜினி சார் தரப்புல இருந்து இவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களாம். சோ அது மட்டும் இல்லாம இது போன்று பொதுவெளி இன்டர்வியூகளை மற்றவர்களை தவறாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிச்சிருக்காங்களாம். இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.